ஆண்களுக்கு சமமாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில்தான் டான்ஸ் மாஸ்டராக வந்தும் இயக்குநராகவும் ஆக்கம் என்கிற எழுத்தையும் சேர்த்து ஒரு படம் ப்ரோ ட்ரெய்லர் பார்த்தோம். மனம் நிறைவாக இருந்தது. எந்த குறையும் இல்லை. வெற்றி பெறுவதற்குரிய அம்சங்கள் அதில் இருந்தது. அன்சிகா சிறப்பாக பயன்படுத்தி இருக்கிறார். டன்சிகா பரவாயில்ல. அகழ்ந்தெல்லாம் ஆள போட்டேன், கால விட்டு வாழ்க. நல்ல ஒண்ணு. இந்த படம் வெற்றி பெற்றால் சிறுமுகையிட்ட படம். பல சிரமங்களுக்கு இடையே ராதிகா இந்த படத்தை எடுத்து முடித்து இன்றைக்கு நமக்கெல்லாம் அதை ட்ரெய்லர் காட்டியிருக்கிறார்கள். இங்கே வந்திருக்கிற கூட்டம் அத்தனையும் ராதிகாவின் அன்புக்காக வந்ததுதான். நானே உடல்நலம் இல்லாமல் நானும் உதயகுமாரும் நிறைய நிகழ்ச்சிகள் ஆடியோ பங்கன் கலந்துகிட்டே இருந்தோம். இடையில கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஒரு 6 மாசம் பின்தங்கிட்டு இது ராதிகாவால் தான் வந்தேன். நீங்க எல்லாரும் கூட அந்த அன்புக்கு தான். அந்த குடும்பமே அன்புக்கு கட்டுப்பட்ட குடும்பம். ஆகவே இன்றைக்கு இருக்கிற சினிமாவின் நிலை, நான் விநியோக தலைவராக இருக்கிற காரணத்தாலும், திரைப்பட தயாரிப்பாளராக 9 படங்கள் எடுத்த காரணத்தாலும், இப்போது திரைப்பட தயாரிப்பாளர்கள் படுகிற அவேதனை எனக்கு அறிந்த காரணத்தாலும், இந்த காலத்தில் ஒரு படத்தை எடுத்து அதை ட்ரெய்லர் வரைக்கும் கொண்டு வந்து ரிலீஸுக்கு நம்பி இருக்கிறார் என்றால் அது ராஜகாரின் முழு திறன். அதனால் அது மட்டுமல்ல, ஒரு பெண்மையை முதன்மைப்படுத்தி ஒரு இயக்குனர் ஒரு பெண்ணை எப்படி இருக்க வேண்டும், எப்படி முயற்சி செய்ய வேண்டும், சமுதாயத்தில் நடக்கிற கேடுகளை எதிர்த்து எப்படி போராட வேண்டும். ஒரு பெண் என்றால் சாதாரண கோவிலா அடங்கி போவதல்ல, தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும், தட்டி கேட்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி. அந்த அடிப்படையில் தான் இந்த பூ ராதிகா உருவாக்கி இருக்கிறார். இது அவர் வெற்றி பெற வேண்டும். அவர் வெற்றி பெற்றால் பல தாய்மார் பெண்கள் திரைக்கு வருவார்கள். ராதிகாவுக்கு முன் உதாரணமாக திகழ்கிறார். அது மட்டுமல்ல, சிறு நிகழ்ச்சி பல தயாரிப்பாளர்கள் பல பேர் படம் எடுக்க வருவார்கள் இந்த படம் வெற்றி பெற்றால். அது இந்த படத்தின் வெற்றி, ராதிகாவின் முயற்சி, பல பேருடைய வாழ்வு கலந்திருக்கிறது என்பதை சொல்லி வந்திருக்கிற அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் கூறி, என்னுடைய உதயகுமார் இயக்குநர் சங்கத்தின் தலைவராக இருக்கிறார், அவரை வாழ்த்துகிறேன். மிஸ்கின் இப்ப நடிகராக இருக்கிறார். இப்ப தெரிய வந்தது இப்பதான் நடிக ஆரம்பிச்சப்படிதான் சினிமா வந்திருக்கு. நடிப்பிலும் இயக்கத்திலும் பெரிய வெற்றிகள் பெற வேண்டும். யோகி சேது, நான் முன்னேறி மாறியமான ஒரு படம் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு படம் எடுத்தேன். என்னுடைய அலுவலகம் எதிர் வீடு அவர். என்னுடைய அலுவலகம் சரஸ்வதி ஸ்ட்ரீட் முதல் எதிர்த்த வீடு அவரு. அவங்க அப்பா பைனான்ஸ், பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் படங்களுக்கெல்லாம் அவங்க அப்பா பைனான்ஸ் பண்ணிட்டு வருவார் இந்தியில இருந்தெல்லாம். இவர் கூட இருந்த ஒருத்தரை இன்னைக்கு ஓதோன்னு இல்லைன்னு தமிழ் தெலுங்கு எல்லாத்தையும் இருக்காங்க. அன்னைக்கு இவரோடு இருந்து இவர் வீட்டில் சாப்பிட்டு வளர்ந்தவர் தான் நாசர். சொன்னாங்க நாசர் அன்னைக்கு பார்ப்பேன். ஆனா அந்த அளவுக்கு கலைஞர்களை வளர்த்த குடும்பம் யோகி சேதுடைய குடும்பம். என்னுடைய தம்பி சிநேகன் கவிஞர் சங்கர் போன்ற பல அருமை சகோதரர்கள் வந்திருக்காங்க. சிறப்புக்குரியது ராதிகாவின் மகன் மியூசிக். நல்லா இந்த சாங்கும் நல்லா கேட்கணும் இருந்தது. நீ வெற்றி பெற வேண்டும். நல்ல தாளா இருக்கிற வாழ்க்கையிலும் சினிமாவிலும் இசைத்துறையிலும் மிக உயர்ந்து பெரிய பேர் எடுத்து சின்ன பிரதேசத்தை தகராறு பண்ணணும். பணம் கொடுக்கறதுனாலும் கவலைப்படாத. பெரிய ப்ரொடியூசர் பணம் கொடுக்கணும் விடாத. சின்ன ப்ரொடியூசர் கொடுக்கலன்னா தப்பே இல்லை. நம்ம இல்லாததால கொடுக்கல. அந்த சின்ன ப்ரொடியூசர் இருந்தா கொடுத்துருவோம்.
அவங்க உதவி பண்ணணும். பெரிய ப்ரொடியூசர் வச்சுக்கிட்டு உதவி விடாத. அது நல்லா வருங்க, உன் உயரம் போல் உன் சித்தையுள்ள வாழ்க்கையில் இருக்கும். உங்க அம்மாவை மறக்காத, அப்பாவை மறக்காத, அண்ணனின் பிதாவை முன்னோடி தேவும் வாழ்க வளர்க. நன்றி. நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். தனது அற்புத படைப்புகளால் வெள்ளித்திரையை அலங்கரித்தவர், இயக்குனர் சங்க தலைவராக கிடைத்த வாய்ப்பு, தொடங்கும் இவர் செயல் சிறப்பு, திரை உலகின் மருத்துவ அமைச்சராக எப்போது மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர், பாடல்களை கேட்டு ரசித்த நடிகர், இயக்குனர் சங்க தலைவர் திரு ஆர். உதயகுமார் அவர்களை இந்த பூ படத்தின் பாடல்களையும் பற்றி பேசுமாறு உங்களிடம் கேட்டுக் கொள்கிறோம். டாக்டர் ஆக்கிட்டீங்களா? ரொம்ப நன்றி. இந்த பட எல்லாமே நல்லா இருக்கு. படத்துல முன்னாடியே நான் இந்த டீசரை பார்த்தேன், ட்ரெய்லரை பார்த்தேன். ஒரு கிளாஸ் டைரக்டர் எடுத்த மாதிரி மேக்கிங் ஸ்டைல் நல்லா இருக்கு. ராதிகாவுக்கு எனது ராதிகாவுக்கு முன்னாடி ராதிகான்னு போட்டிருக்குல்ல, அது 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 நிக்குது. ராதிகா வாழ்த்துக்கள். அந்த ஐக்கு மீனிங் எனக்கும் தெரியும். வாழ்த்துக்கள். அவங்க ரொம்ப வைப்ரண்டான மொழி. நிறைய படங்கள்ல நம்ம ஆடியோ ரிலீஸ் இதுல எல்லாம் வந்திருக்காங்க. ஷி இஸ் வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஆக்டிவ். யூனிஷர் பேசும்போது சொன்னாரு, நிறைய பேர் நடிக்கிறாங்க, நிறைய பேர் டைரக்ஷனுக்கு வர்றாங்க. அதான் ட்ரெண்டு. இப்போ ட்ரெண்டு மாறிடுச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? சினிமாவில் என்ன மாறிச்சுன்னா, டைரக்டருக்கு நடிக்கிறாங்க, டான்ஸ் மாஸ்டர்ஸ் டைரக்ட் பண்றாங்க, ஃபைட் மாஸ்டர்ஸ் டைரக்ட் பண்றாங்க, நடிகர்கள் டைரக்ட் பண்றாங்க, மியூசிக் கவிஞர்கள் நடிக்கிறாங்க. யாரு தான் விட்டா சினிமாவில்? ஏதோ ஒரு லெவல்ல நம்ம உள்ளுக்குள்ள வந்துடணும்ன்ற ஒரு ஆசை தான். எல்லாரையும் வரவேற்கிற ஒரே குடும்பம் சினிமா குடும்பம் தான். யாருக்கும் மறுப்பு தெரிவிப்பதில்லை. தம்பி சொன்னாங்க இசையமைப்பாளரான நடிகராயிடலாம். ஆனா அவரு டைரக்ஷன் தான் படிச்சாரு, நடிகராயிட்டாரு. அதனாலதான் சொல்றேன், ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணுல வந்துடலாம். கரெக்டா? அதனால அதுதான் ட்ரெண்ட். இப்போ ட்ரெண்டுன்னு சொல்றது வேற இல்லை, எதுவுமே இல்லை. பாசமலர்ல இருந்து இன்னைக்கு கதை சொல்ற ட்ரெண்ட் தான் இருக்கு. என்னை பொறுத்தவரை சினிமாவில் ட்ரெண்டு மாறிடுச்சுன்னு வேறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். மேக்கிங் ஸ்டைல் முதல்ல டீசெண்டா எடுத்தாங்க, இப்ப தப்பா எடுக்கிறாங்க. எடுக்க தெரியாம எடுக்கிற படங்கள் சில டைம்ல சக்சஸ் ஆயிருக்கு. அது ட்ரெண்டுன்னு நீங்க சொல்றீங்க, நான் அதை சொல்ல முடியாது. ஒரு டைரக்டரா மேக்கிங் ஸ்டைல்னா எந்த இடத்துல க்ளோஸ் அப் வைக்கணும், எதுக்கு வைக்கணும், எந்த இடத்துல லாங் ஷாட் வைக்கணும், எதுக்கு வைக்கணும், எந்த இடத்துல சாங் வைக்கணும், எந்த இடத்துல மூவ்மெண்ட் வைக்கணும், எந்த இடத்துல ஒரு கதையை ஆரம்பிக்கணும், எந்த இடத்துல இன்டர்வல் வரணும், எந்த இடத்துல எப்படி அதை முடிக்கணும்னு தெரிகிறது மட்டும்தான் சினிமா. அத ஒரு மிகச்சிறந்த டைரக்டர் கரெக்டா கத்துக்கிட்டான்னா அது ஒரு லெசன். இதுல ட்ரெண்ட்ன்றதெல்லாம் நம்ம சும்மா போட்டுக்கிறது. இப்ப கொஞ்ச நாள் ட்ரெண்ட்னா போதைப் பொருள் தான் இப்ப ட்ரெண்டு. போதைப் பொருள் சினிமாக்காரனுக்கா ட்ரெண்டு? பப்ளிக் ட்ரெண்டு. அதை வச்சு வியாபாரம் பண்றது நம்ம ட்ரெண்டு. அது எப்படி வியாபாரப்படுத்துறது? ஒன்னா சமுதாய மாற்றத்துக்கான விஷயங்களை இதை வச்சு எடுத்திருக்கணும். அது கூட ஒரு விழிப்புணர்வை ஊட்டுவதோடு அது ஒரு பெரிய சக்சஸ் ஆச்சுன்னா தட் கேன் பி கால்ட் எஸ் எ ட்ரெண்ட். நான் இப்ப இதுவரையில எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நிறைய படங்கள் நம்ம இப்ப கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருக்கோம். பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் கதையை பத்தி கவலைப்படுறது இல்லை, காம்பினேஷனை பத்தி தான் கவலைப்படுறாங்க. இந்த காம்பினேஷன் கழுத ஒண்ணுதான் இந்த சினிமாவை குட்டிச்சவராக்குனது. சிவாஜி சார் அந்த காலத்துல அவர் நடிக்காத கேரக்டருமே கிடையாது. அப்படின்னு எப்படி ஒரு பேர் வாங்கினாரு?
நல்ல யோசனை பண்ணி பாருங்க. திருவிளையாடல் பண்றாரு. இந்த நாட்டோட பண்பாடு கலாச்சாரத்தை அதிகமா திரையுலகத்துல பறைசாற்றின ஒரே நடிகர் சிவாஜி கணேசன். அது அழிக்க அந்த இடத்த யாராலையும் பிடிக்க முடியல. அந்த பண்பாடையும் கலாச்சாரத்தையும் கெடுக்கிற நடிகர்கள் தான் இப்ப ஜாஸ்தி இருக்காங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரி. ஒரு திருவிளையாடல், ஒரு திருவருட்செல்வர், ஒரு கர்ணன், எத்தகைய கேரக்டர்ஸ் நம்ம இலக்கியங்களும் நம்ம பண்பாடும் நம்ம புராணங்களும் இதிகாசங்களை எல்லாம் நம்ம நேர்ல பார்த்ததில்லை, சிவாஜி மூலமா தான் பார்த்திருக்கோம். கரெக்டா? அதுதான் என் ட்ரெண்டு. என்ன புது ட்ரெண்ட்? இப்போ ட்ரெண்ட் எல்லாம் கிடையாது. ராதிகா இதெல்லாம் சொல்லி பயமுறுத்துவாங்க. எங்க உங்களுக்கு தான் ட்ரெண்ட் சொல்லி பயமுறுத்துவாங்க. நீங்க எடுத்திருக்கிற மேட்டர் அற்புதமான மேட்டர். இன்னைக்கு தேவையான விஷயத்தை எடுத்திருக்கீங்க. எனக்கு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நேற்று முந்தா நேற்று ஒரு 2 பேர் ரோட்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. பார்த்தா கோட்டையத்துல தண்ணி அடிச்சுட்டு படுத்திருக்காங்க. அந்த தண்ணி இல்லை, அவங்க அடிச்சது ட்ரக். இந்த ட்ரக் எப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கையை சீரழிக்குது, ஒரு காதலர்களோட வாழ்க்கையை எப்படி அழிக்குது. மேபி அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் ரைட். கரெக்டா? அப்பா நான் பிடிச்சிட்டேன் பத்தியா, இதுதான் ட்ரெண்டு. அது இந்த படம் ட்ரெண்டிங்ல இருக்கு, இந்த கதை ட்ரெண்டிங்ல இருக்கு. இந்த ரூட்லி நல்ல பிசிக்ஸ், சூப்பர் பிசிக்ஸ் வச்சிருக்காரு. வெரி ஹேண்ட்ஸம் லுக்கிங் கை, நல்லா பண்ணியிருக்காரு. அது தன்ஷிகாவுக்கு கரெக்ட் மேட்ச் இந்த பிக்சர்ல பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா முதல்ல அவர் நடிக்கிறதுக்காக ஆபீஸ் ஒரு தடவை வந்தாரு. ஐயோ ரொம்ப நல்ல நடிகன் ஆயிடுவான் போல் இருக்கேன், எப்படியாவது ஒரு ப்ரொடியூசர் பண்ணிக்கணும்னு நான் இன்னைக்கு தேடிட்டு இருக்கேன். அதுக்குள்ள அவன் முடிச்சு நடிச்சு முடிச்சிட்டான். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இதுதான் ட்ரெண்டு. தன்ஷிகாவை பத்தி சொல்லணும்னா, அவங்க சும்மா ஒன்றும் அந்த மாதிரி நடிச்சிடல, கொஞ்சம் கிளாமரா நடிச்சிருக்காங்கன்னா தேர் இஸ் a meaning for that. அது காதல் உணர்வுல ஒரு பொண்ணு தன்னை கவர்ச்சியை காட்டிக்கிறது வேற, அதனுடைய பிரதிபலிப்பு, அதனுடைய விளைவு தன் காதலனாலும் எனக்கு தெரியாது, காதலனால் வஞ்சிக்கப்பட்டாலோ அல்லது காதலன் வஞ்சிக்கப்பட்டதோ அவங்க ஒரு டிசிஷன் எடுத்து போறாங்கன்னு தெரியல. அந்த கூட்டத்தையே நாசப்படுத்தணும் என்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல செயல்படுற மாதிரி தெரியும். அதான் கதையான்னு இன்னும் எனக்கு தெரியாது. பட் she has done extraordinary work. இந்த எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் பிரமாதமா இருக்கு. நல்ல கைட்டு, ஒரு நல்ல ஆக்ஷன் ஹீரோயினா வரலாம், நல்ல கிளாமர் ஹீரோயினாவும் வரலாம். அதுல சந்தேகம் இல்லை. ஏன்னா அவங்க ஒரு 5-6 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க ஊரு மகாராணியா ஏதோ எங்கம்மா ராணி, எஸ், ஒரு மலேசியாவுல நடக்கிற ஒரு கதை. ஒரு குழந்தைய வச்சுட்டு எக்ஸ்ட்ராடனரியா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் ரொம்ப நல்ல படம். நான் டாக்ஸ் ஃப்ரீக்காக பார்த்தப்போ ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ். ஒரு மிகச்சிறந்த நடிகை, தமிழ் பேசுற நடிகை. அவங்களுக்கு எல்லா பத்திரிகையாளர்களும் நிச்சயமா ஆதரவு நீங்க கொடுக்கணும். அப்புறம் ராதிகாவை பத்தி நம்ம படத்தில் நீங்க எதுவும் டான்ஸிங்ஸ் ஆடி இருக்கீங்களா? ஆமாவா? அவங்க ஆடி இருக்காங்க. மலேசியாவில். கரெக்ட். நானும் மலேசியாவில் ஒரு படம் எடுத்தப்போ. கரெக்ட். ஸோ அவங்க இவ்வளவு திறமையா மேக்கிங் ஸ்டைல நல்லா பண்ணிட்டு ஒரு வித்தியாசமான கதையை இன்னைக்கு சமுதாயத்துக்கு நம்ம என்ன தேவை என்றதை உணர்ந்து அவங்க பண்ணியிருக்காங்கன்னா டெஃபினட்டா she should be thankful to the producer first. ஏன்னா அவங்கள நம்மள ஒரு தயாரிப்பாளினி மேடம் அருணா, கோமதி மேடம். ஸோ இது அவருடைய கணவர் கூட தயாரிப்பாளர் தான்.
அவர் வேற ரூட்டு, இவங்க ஒரு முடிவு எடுத்து தான் தனியா தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கும். ஏன்னா யார் சொன்னது பெண்கள் சக்சஸ் ஆக மாட்டாங்க? நிறைய பெண்கள் சக்சஸ் ஆயிருக்காங்க. சுஹாசினி as a director she has done as an actress, she is a camera woman. சுஹாசினி நாங்கெல்லாம் ஒன்னா படிச்சவங்க ஃபில்ம் இன்ஸ்டியூட்ல. நம்ம தம்பி அவர் வந்து எனக்கு 1 இயர் ஜூனியர், இருந்தாலும் சினிமாவில் எனக்கு ஒரு சீனியர். அவரு எவ்வளவு விஷயம் வந்து கரெக்டா பிளான் பண்ணி பேசினாருன்றது பாருங்க. எல்லாமே உண்மையான விஷயங்கள். 350 320 படம் மட்டும் இல்ல, வருஷத்துக்கு 320 படம் ரெடி ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 1200 300 படங்கள் வந்து தியேட்டர் பக்கமே வரல. இது எல்லாம் தான் அரசாங்கம் கொஞ்சம் செவி சாய்த்து சிறு சிறு தியேட்டர்களை உருவாக்கி இன்னைக்கெல்லாம் வந்து அதுதான் ட்ரெண்டு. சின்ன தியேட்டர்ல ஒரு 100 பேர் உட்கார்ந்து பார்க்குற மாதிரி ஒவ்வொரு பஞ்சாயத்துகள், ஒவ்வொரு கிராமங்கள், பஞ்சாயத்து ஹெட்டு, ஒரு டவுன்ஷிப்ல இருக்கிற இடங்கள்ல அரசு நிலத்தை மானியமாக வழங்கி அதுல தியேட்டர் அதிபர்களுக்கோ அல்லது டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கோ அதுல வந்து அவங்களுக்கு ஒரு சப்சிடி கொடுத்து ஒரு தியேட்டரை செமி பர்மனன்ட் தியேட்டர்ஸ் கூட பண்ணலாம் வித் ஆல் ஃபெசிலிட்டிஸ். அந்த மாதிரி பண்ணி தமிழ்நாட்டில் ஒரு 500,000 தியேட்டர் இப்ப வேணும். ஏன்னா 500,000 தியேட்டரை இடிச்சிட்டாங்க. இன்னைக்கு எல்லாரும் ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணி பார்க்கறத ஒரு ஃபேஷனா வச்சிருக்காங்க. முதல்ல தியேட்டர்ல போய் கியூல நின்று டிக்கெட் வாங்குவாங்க. அது ஒரு சந்தோஷமான விஷயம். அந்த நிலைமை மாறணும். பட் ஆன்லைன்லயே வாங்கலாம். நீங்க வில்லேஜ்ல படம் பார்த்தா கூட ஆன்லைன்ல டிக்கெட் எடுக்கலாம்ன்ற ஒரு வசதியை ஏற்படுத்த முடியும். நிறைய செய்யலாம். இதை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். ஒவ்வொரு சிறு டவுன்களிலும் ஒவ்வொரு பஞ்சாயத்துகளிலும் சில மினி தியேட்டர்களை உருவாக்கி ஒவ்வொரு மாவட்டம் வாரிய ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 10-15 தியேட்டர் அப்படின்னு போட்டா நிறைய தியேட்டர்களை நம்ம உருவாக்கிடலாம். இந்த மாதிரி புதுமைகளை படைக்க வருகிற திரைப்படங்களுக்கு அதிக தியேட்டர்கள் கிடைச்சா நம்ம போட்ட வருமானம் எல்லாத்துக்குமே வந்துடும். ரிலீஸ் ஆகாத படங்கள் எல்லாத்துக்குமே லாபம் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த திரைப்படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமாகும் தம்பி தீபக் அவர்களுக்கு, அவங்க அப்பா வந்து என்னுடைய படங்களுக்கு நிறைய படங்களுக்கு இசை கோர்வையில வயலின் வாசிச்சிருக்காரு. அவரு திரு இளையராஜா சார் அவர்களுடைய ட்ரூப்ல த யங்கஸ்ட். அவரு ரொம்ப சாஃப்டா இருக்கிற இடமே தெரியாது. அவரு சில நோட்ஸ் கொடுப்பாரு, கரெக்டா வாசிப்பார். அவர்கிட்ட ஜாஸ்தி திட்டு வாங்காத ஒரு வயலினிஸ்ட் அவர் தான் நினைக்கிறேன். சோ அவரு அமைதியானவர், உங்களுக்கு நல்ல கணவர் கிடைத்திருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய உங்கள் வெற்றிக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதே மாதிரி மேடையில விட்டு என் தம்பி மிஸ்கின் அவர்கள், அவர் வந்து சொல்ல வேண்டியது இல்லை. இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி பர்சன், பியூட்டிஃபுல் டைரக்டர். ஒரு தனித்தன்மை வாய்ந்த இயக்குநர்கள்ல மிகச்சிறந்த இயக்குனர் வந்து இந்த திரைப்படத்தை பாராட்ட வந்திருப்பது எல்லாருக்குமே வந்து ஒரு பெருமையான விஷயம். ராதிகா, அது உங்களுக்கு சிறப்பை சேர்க்கும். அடுத்து கவிஞர் சிநேகன் அவர்கள், நீ எவ்வளவு பாட்டுப்பா எழுதுனு கேட்டேன். அண்ணே, நான் பாட்டெல்லாம் எழுதல, நட்புக்காக வந்திருக்கேன். அதே ஒரு பாட்டு மாதிரி தான். ஒரு கவிஞன் வாழ்த்துறது ஒரு 1000 பேர் வாழ்த்துறதுக்கு சமம். எப்பவுமே ஒரு கவிஞனா நானும் தான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, ரோபோ சங்கர் அவரு அடுத்தது ரோபோ சங்கரை கேரக்டருக்கெல்லாம் கூப்பிட முடியாது, ஹீரோவா தான் கூப்பிடணும். அவரு நடித்து முடித்து இப்போ விரைவில் திரைக்கு வரவிருக்கும் திரைப்படத்தின் பெயர் எனக்கு தெரியாத, நான் ஒரு ஹீரோவை நடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு கரவேஷம். ஒரு ஹீரோ வந்து இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறது பெரிய விஷயம். அது பேசிட்டு இருப்பா, நான் மெயின் கூப்பிட்டு சொன்னேன், அடுத்து நீ ஹீரோ இருப்பா
அண்ணே எனக்கு வேண்டாங்க, எனக்கு தெரியாதுங்க. இப்ப இருக்கிறவங்கள தான்ப்பா ஹீரோவா போடுறாங்க. இப்போ இதுதான்ப்பா ட்ரெண்டு. கரெக்டா? மைண்ட் கோபி அவர்கள் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே மோசமான ஆளா படத்தில் நடிப்பாப்புல. ஆனா எவ்வளவு நல்ல மனுஷன் தெரியுமா? ஒரு குழந்தை அது. அந்த குழந்தைய கரடு முரடா காட்டி இதுல கொடுமைப்படுத்தி இருக்கா ராதிகா அண்ணன். பாவம். அந்த பாவம் அவருக்கு நல்ல பேரை வாங்கி தரட்டும், உங்களுக்கு ஒரு சிறப்பான வெற்றியை ஈட்டி தரட்டும். சில சமயங்களில் நாம் செய்யும் பாவங்கள்